Disclaimer. இந்த வீடியோ எந்த லோன் ஆப் பேங்க் அல்லது ஃபைனான்சியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். என்னங்க, ஒரு லோன் எடுத்ததுக்கு அப்புறம் நாங்க உங்களுக்கு லீகல் நோட்டீஸ் அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்றாங்களா? அல்லது இந்த டெலிகாலிங் டீம்ல இருந்து உங்களுக்கு கால் பண்ணி நான் லீகல் நோட்டீஸ் உங்களுக்கு அனுப்ப போறேன், நீங்க வந்து கோர்ட்ல பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா? அப்போ ஒரு லீகல் நோட்டீஸ்னா என்ன? அந்த லீகல் நோட்டீஸை பார்த்து நம்ம பயப்படலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. லீகல் நோட்டீஸ் அப்படின்றது முறைப்படி, அதாவது நீங்க ஒரு லோன் எடுத்திருக்கீங்க, அந்த லோனை கட்டாம வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல முறைப்படி உங்களுக்கு தகவலை தெரிவிக்கிறாங்க. அப்போ லீகல் நோட்டீஸ் வந்தா நம்ம பயப்பட தேவையில்லை. ஆனா இந்த இடத்துல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த லீகல் நோட்டீஸ் வந்தா இக்னோர் பண்ணிடுறது. சிலர்லாம் என்ன செய்யறாங்கன்னா, இந்த லோன்ல இருந்து லீகல் நோட்டீஸ் வந்த உடனே அனுப்போடா அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் இக்னோர் பண்ணிடுறாங்க. இன்னும் ஒரு சிலர் பயங்கரமா பேனிக் ஆகுறாங்க. ஏன்னா எனக்கு வந்துட்டு ஒரு கோயம்புத்தூர்ல இருந்து வந்துட்டு சிவகுமார் அப்படின்றவரு தொடர்ந்து மெசேஜ், சார் எனக்கு லீகல் நோட்டீஸ் வந்துச்சு, நான் என்ன பண்றதே தெரியல, எனக்கு பயமா இருக்கு, நாளைக்கு என்ன ஏதாவது கைது பண்ணிடுவாங்களா அப்படின்ற மாதிரி வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு அவரு பயந்து போய் நமக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாரு. அப்பதான் நான் சொல்லியிருந்தேன், அதை ஷேர் பண்ண சொல்லியிருந்தேன். அதை ஷேர் பண்ண உடனே அதுல வந்து படிச்சு பார்த்தேன். அதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி இவ்வளவு நாள் பணம் கட்டாம இருக்கீங்க, ஏன் கட்டாம இருக்கீங்க, ஸோ தயவு செஞ்சு பணத்தை பேமெண்ட் பண்ணுங்க, இந்த மாதிரி சில லீகல் டேர்ம்ஸ்ல வந்து சில விஷயங்கள்லாம் அனுப்பியிருந்தாங்க. நான் உடனே சொல்லிட்டேன், இது வந்துட்டு பெரிய அமௌண்ட் அப்படின்றதுனால உடனே நான் அவர்கிட்ட சொன்னேன், பெரிய அமௌண்டோ சின்ன அமௌண்டோ லீகல் நோட்டீஸ் வந்தா நீங்க ஒரு அட்வொகேட் மூலியமா அதை மூவ் பண்ணுங்க, அதுதான் கரெக்டா இருக்கும். ஸோ நீங்க வந்துட்டு இந்த மாதிரி யூடியூப்ல பார்த்து இல்லை வந்து சாட்ஜிபிடி கேட்டு ரிப்ளை பண்றது அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாதீங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா, நேரடியா வந்துட்டு ஒரு அட்வொகேட்டை பாருங்க, லீகல் அட்வைசரை பாருங்க, அல்லதுன்னா இந்த லீகல் நோட்டீஸ் எடுத்து பேங்க்குக்கு போங்க. ஆனா ஒரு சில இடங்கள்ல வந்து உங்களை பயன்படுத்தி விட்டுருவாங்க. அதனால நீங்க அப்படி பண்ணாம லீகல் அட்வைசர் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க மூலியமா இதை போய் பாருங்க, முதல்ல லீகல் நோட்டீஸ் வந்தா படிச்சு பாருங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருந்தேன். இன்னும் ஒரு சிலருக்கு என்ன நடந்திருக்குன்னா, அவர் ஒரு மாசம் கட்டாததுக்கு லீகல் நோட்டீஸ் உங்களுக்கு அனுப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்களா ஏதாவது ஒரு கூகுள்ல ஒரு ஃபார்மேட் எடுத்து அதை வந்துட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த சில அப்ளிகேஷன்ல, அதாவது இந்த எல்ஆர் அப்ளிகேஷன்லாம், ஒரு சில அப்ளிகேஷன்லாம் இல்லீகல் அப்ளிகேஷன் சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அப்ளிகேஷன் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்களா. ஸோ அதெல்லாம் சும்மா, அதாவது ஒரு லீகல், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேங்க, அதாவது வந்துட்டு இந்த ஃபீல்டில் நான் இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்றேன். இப்போ ஒரு லீகல் நோட்டீஸ் அப்படின்றது எப்போ வந்துட்டு உங்களுக்கு வரும்னா, வர்றதுக்கான சான்சஸ் இருக்குன்னா கண்டிப்பானு கிடையாது, வர்றதுக்கான சான்சஸ் அப்படின்றது ஆஃப்டர் 3 அப்படின்றது தான் உங்களுக்கு வரும். அதாவது 3 மந்த்துக்கு அப்புறமேட்டுக்கு தான் உங்களுக்கு என்பிஎன் சொல்லுவாங்க, நான் பர்ஃபார்மிங் அசெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தான் உங்களுக்கு லீகல் ப்ராசஸ் அப்படின்றது போகும். அதுலயும் குறிப்பா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ரைட் ஆஃப் வரணும், ரைட் ஆஃப் எல்லாம் தாண்டி போகணுங்க. இதெல்லாம் நிறைய ப்ராசஸ் அப்படின்றது இன்டர்னலா இருக்குது. நம்ம எடுத்திருக்கக்கூடிய தொகை வச்சு அது மாறும், நம்ம வந்துட்டு இருக்கிற ஏரியா வச்சு அது மாறும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படின்றது இருக்கு. அதனால நம்ம இன்னைக்கு வருமோ நாளைக்கு வருமோ அதெல்லாம் வேணாம். நீங்க ஆஃப்டர் 3 அப்படின்னா சரி ஓகே வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி அவ்வளவு தூரம் விடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஆன் டைம்ல பேமெண்ட் அப்படின்றது பண்ண பாருங்க. ஸோ அப்படி முடியலன்ற பட்சத்துல நீங்க அவங்களுடைய பேங்க்குக்கோ அல்லது கஸ்டமர் கேருக்கோ நீங்க கால் பண்ணி தகவல் அப்படின்றது தெரிவிச்சிருங்க. ஏன்னா நம்ம டிலே பண்ண அது நமக்கு தான் வந்துட்டு ஒரு மைனஸ் கோட் அப்படின்றது கொடுத்துட்டு இருக்கோம். சிவில் இம்பாக்ட், லேட் பேமெண்ட் சார்ஜஸ், பெனால்ட்டி இதெல்லாம் வந்துட்டு ஆட் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு என்ன குறையா இருந்தாலும் சரி, உங்களுக்கு உடம்பு சரியில்லையா, இல்லை ஹெல்த் இஷ்யூ என்ன இருக்கு, ஒரு விபத்து ஆயிடுச்சா, இல்லை வந்துட்டு யாராவது உங்கள்கிட்ட பணம் வாங்கிட்டு ஏமாத்திட்டாங்களா, எதுவா இருந்தாலும் நீங்க அங்க தகவலை தெரிவிக்கிறது நல்லது. அதுலயும் குறிப்பா நீங்க ஒரு மெயில் மூலியமா அவங்களுடைய மெயில் ஐடிக்கு வந்துட்டு தகவல் ப்ரூஃப் எல்லாம் அட்டாச் பண்ணி அனுப்புறது, அது இன்னும் பெட்ரு. இல்ல கால் பண்ணி கஸ்டமர் கேருக்கு பேசுறது, இது எல்லாமே வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் அப்படின்றது வந்து கொடுக்கும். ஸோ அதனால தயவு செஞ்சு நம்ம லோன் கட்டல, நம்ம இக்னோர் பண்ணிட்டாலே போதும், நமக்கு வந்துட்டு சேஃபா இருப்போம், போன் எடுக்காம விட்டுறலாம், நம்ம வந்துட்டு எப்போ பணம் வருதோ அப்போ கட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிங்கன்னா அந்த இடைப்பட்ட காலத்துல நமக்கு சிவில் இம்பாக்ட் ஆகும், லேட் பேமெண்ட், பெனால்ட்டி இதெல்லாம் வரும். லீகல் இஷ்யூ அப்படின்றது வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. பயப்பட தேவையில்ல. ஏன்னா இது வந்துட்டு சொல்லுவாங்க, இது வந்து கிரிமினல் கிடையாது, சிவில் கேசஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனா இதுல முக்கியமான விஷயம், சிலர் வந்துட்டு செக்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க. செக் கொடுத்துருக்கீங்கன்னா நீங்க இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனம் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதனாலதான் சொல்றேன், ஸோ டோன்ட், அதாவது நீங்க தயவு செஞ்சு ரிஸ்க் அப்படின்றது எடுக்காதீங்க. லீகல் நோட்டீஸ் வருதுன்னா நல்ல லீகல் அட்வைசரை பார்த்து நீங்க இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போங்க. பயப்படவே தேவையில்லை. ஏன்னா நிறைய பேர் அட்வொகேட் கிட்ட போறதுக்குன்னா அது யோசிக்கிறாங்க. இப்ப நான் கூட வந்துட்டு ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், நான் அல்ல அட்வொகேட்டா அடையாங்க, நீங்க வேற, நாங்க எங்கெங்க போறது. எவ்வளவு பேர் இருக்காங்க யூடியூப்ல, நிறைய பேர் வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. எவ்வளவு பேர் வீடியோ போடுறாங்க, மக்களுக்காக போயிட்டு வீடியோ போடுறாங்க. நீங்க எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்க கூடாது. அப்படி எப்படி இருக்குன்னா, அந்த எல்லா மனுஷங்களுமே கெட்டவங்க. ஒருத்தர் பிட் பாயிண்ட் அடிச்சா அப்ப எல்லாருமே பிட் பாயிண்ட் அடிப்பாங்க, அந்த மாதிரி வந்துட்டு அப்பெல்லாம் கிடையவே கிடையாது. அட்வொகேட் எனக்கு தெரிஞ்சு எவ்வளவு பேர் நல்லவங்க இருக்கிறாங்க. ஆனா இந்த இதுக்குள்ள கேமராக்குள்ள கொண்டு வரணும் அவங்க வேணான்றாங்க. அதனாலதான் நான் எதுவுமே சொல்லலை நானு. அதனால கவலையே படாதீங்க, நீங்க தைரியமா இருங்க. ஸோ உங்களுக்கு யாராவது இப்போ எனக்கே கூட பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், இப்போ அப்படியே நான் வந்துட்டு கீழே இறங்கி போனேன், எங்கள் ஹவுஸ் ஓனர் மைண்டில் யோசிக்கும் போது எங்கள் ஹவுஸ் ஓனர் அவங்க வந்துட்டு அட்வொகேட் தான்.
ஸோ அவங்க பொண்ணு அவர் ஒய்ஃப் ஹஸ்பண்ட் எல்லாமே அட்வொகேட் தான். அப்போ எனக்கு டக்குனு மைண்டில் வருது. அப்படியே ஊரில் யோசிச்சோன்னா எங்கள் சித்தி வந்துட்டு எங்கள் அண்ணி வந்துட்டு போலீஸ் அவங்க. ஸோ அப்படி எனக்கு ஞாபகம் வருது. அப்படியே இன்னும் கொஞ்சம் டீப்பாக யோசிச்சுன்னா என் ஃப்ரெண்டு இங்கே சென்னையில் இருக்காப்புல, அவருடைய வந்து சித்தப்பா பையன் வந்துட்டு அட்வொகேட். ஸோ அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டீப்பாக யோசிச்சா எங்கள் சித்தப்பா பையனே வந்துட்டு அட்வொகேட் தான். ஸோ இப்படி கிரிமினல் அட்வொகேட்னு சொல்ல போதீங்கன்னா அந்த மாதிரி. ஸோ இப்படி நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே ஒரு விஷயம் கிடைச்சிரும். ஸோ நீங்கள் வந்து வருத்தப்படாதீங்க, ஃபர்ஸ்ட் போய் பாருங்க, ஒரு ஜஸ்ட் அதை காமிச்சு கேளுங்க. இந்த மாதிரி இருக்கு, ஏன் கட்டலன்னா அந்த டீட்டெயிலாக சொன்னீங்கன்னா அவங்க ஃபர்தரா என்ன பண்ணணும் அப்படின்றது, சட்டப்படி என்ன பண்ணுறது அவங்க வந்து சொல்லுவாங்க. ஏன்னா நான் சட்ட ஆலோசகர் இல்லை, அதனால தான் சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி ஃபினான்ஷியல் அட்வைஸரும் கிடையாது, அதனால தான் சொல்கிறேன் நான். ஸோ நீங்கள் அவங்கள பார்த்து பேசும்போது யாராக இருந்தாலும் ஒரு வீடியோ மூலியமா அது ஜஸ்ட் இதுதான் வந்திருக்கும், இப்படி தான் நடக்கும் அப்படிலாம் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட முடியாது. உங்களுக்கு என்ன வந்திருக்கு, ஸ்பெசிஃபிக்காக என்ன நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க, அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு படிச்சு பார்த்தா தான் மட்டும்தான் தெரியும். ஓகே guys, ரொம்ப நன்றி இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு. ஸோ பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. ஏன்னா இது வந்துட்டு கட்ட முடியலன்னா நம்ம வந்து பயப்படணும், ஐயோ பதட்டத்தோடயே இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ ஒரு லோன் கட்ட முடியலன்னா ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் அப்படின்றது பண்ணுங்க. இந்த ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால தான் இது அடுத்த கட்டம் அப்படின்றதுக்குள்ள போகுது. மேபி ரீஸ்ட்ரக்சர் ஈனாச்சு, ஸோ வந்துட்டு உங்களுக்கு இஎம்ஐ எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறது, மொரட்டோரியம் கொடுக்குறது, இந்த மாதிரி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது நிறைய இருக்குது. நீங்கள் கேட்டிங்கன்னா தான் கிடைக்கும்.